ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதில் இண்டக்டிவ், எலக்ட்ரோமெரிக், மியூசோமெரிக், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாஸ்டா அதில் இருக்கும். பட் வந்து கொஷின்ஸை சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டைரக்டா இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, மியூசோமெரிக்னா என்ன, ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கொஷின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுவே எக்ஸாம்பிள்ஸ் தான், ரைட்டா? ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமான டாப்பிக்கே கிடையாது. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்ல என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் எஃபெக்ட், இது வந்து பெர்மனண்டா இல்லை டெம்பரரியா அப்படின்னு சொல்லிட்டு. பெர்மனன்ட் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் இருக்குன்னா இந்த காம்பவுண்ட் குரூப்ஸை பொறுத்து அந்த எஃபெக்ட் வந்து பெர்மனண்டா இருக்கும். அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்கு, இல்லை எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தோட ப்ரெசன்ஸ்ல அதுக்கான எஃபெக்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பெர்மனன்ட் எஃபெக்ட் இல்லையா? அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் டிபெண்ட், அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக, இங்க கொடுத்துருக்க பாருங்க தேர்ட் பாயிண்ட்ல, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து குறையும். இந்த எஃபெக்ட்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து சிங்கிள் பாண்டடும் இருக்கலாம், மல்டிபிள் பாண்டட் சிஸ்டம்ஸும் வந்துட்டு இந்த காம்பவுண்ட்ல இருக்கலாம். சரிங்களா? ஒரு ஆர்கானிக் மாலிகுல் எடுத்துட்டீங்கன்னா அதுல எலக்ட்ரான் வித்ட்ராயிங், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். இப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பார்த்தீங்கன்னா சைனைட் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான், NO2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். சரிங்களா? இப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா OH எடுத்துக்கலாம், இல்லை வந்து NH2 எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸாக வந்து ஆக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ எப்போ வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங்க, எப்போ வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் ஆக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். சில குரூப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சிங்கிள் பாண்டட் சிஸ்டமும் வரும், மல்டிபிள் பாண்டட் சிஸ்டமும் இதுல வரும். சரிங்களா? இண்டக்டிவ் எஃபெக்ட்க்கும் டிஸ்டன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், இண்டக்டிவ் எஃபெக்ட் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ SP2, SP3. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஆர்டர்ல, இந்த டைரக்ஷன்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். SPக்கு தான், அதாவது ட்ரிபிள் பாண்டட் கார்பனுக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், அதுக்கப்புறம் டபுள் பாண்டட், அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்டட். சரிங்களா? ஸோ இதை நீங்க எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ட்ரிபிள் பாண்டட்னா SP, டபுள் பாண்டட்னா SP2, சிங்கிள் பாண்டட்னா SP3. ஓகே, ஸோ பிளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளஸ் ஐ எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எப்போ பிளஸ் ஐ எஃபெக்ட்னு நம்ம சொல்லணும்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்க காம்பவுண்ட் OH இருக்கு அப்படின்னா அது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, NO2 இருக்கு அப்படின்னா அது மைனஸ் ஐ எஃபெக்ட், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் NO2. ஸோ அதனால மைனஸ் ஐ எஃபெக்டை வந்து இது ஷோ பண்ணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தான் இது என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ தியரி வந்து நீங்க எவ்வளோதான் மெமரைஸ் பண்ணாலும் அது மறந்து போயிடும். ஸோ அதை வந்து ஒரு கொஸ்டினுக்கு அப்ளை பண்றது வழியாக தான் நீங்க வந்து கான்ஃபிடென்ட் ஆவீங்க. எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அடுத்த எஃபெக்ட். இது வந்து டெம்பரரி எஃபெக்ட். ஏன் இது டெம்பரரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, ஒரு நியூக்ளியர் ஃபைல் இல்லை வந்து ஒரு ரீஏஜென்ட் பிரசன்ஸ்ல தான் இது வந்து ஆக்டிவேட்டே ஆகும். ஸோ ரீஏஜென்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அது நியூக்ளியர் ஃபைல், அந்த ரீஏஜென்ட்ல இருந்து வர நியூக்ளியர் ஃபைலா இருக்கலாம், இல்லை எலக்ட்ரோ ஃபைலா இருக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல், அதாவது ஸ்டார்டிங் காம்பவுண்ட், இந்த காம்பவுண்ட் 1 இருக்கு இல்லையா, இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்படி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இதோட பிரசன்ஸ்ல தானே ஸ்டார்டிங் காம்பவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஸ்டேபிள் தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்கும். இதோட பிரசன்ஸ்ல தான் என்ன ஆகுது, இது வந்து அஃபெக்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ அதனால இங்க ஆக்ட் ஆகுற எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். மோஸ்ட்லி இது வந்து கொஸ்டின்ஸ் வர்றது கம்மி தான். ஓகே, உங்களுக்கு வந்து கேட்கறது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட், மியூசோமெரிக் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். அது நல்லா தரமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுல இருக்க சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதுங்க. ஓகே, இது தியரி வைஸ், தியரி பார்ட்டுக்காக நான் ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் டைரக்ஷன் வந்துட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷன் தான் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டும். சரிங்களா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். CH3, CH2, CH2, OH இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இண்டக்டிவ் எஃபெக்ட் எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். ஏன்னா இது வந்து சாரி NO2 எடுத்துக்கலாம், எலக்ட்ரானை புல் பண்ற டைரக்ஷன். கரெக்டா? ஸோ
எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லையா? ஸோ இதை நோக்கி எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான்ஸை வந்துட்டு தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டும் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, மீசோமெரிக் எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்டும் பெர்மனன்ட் எஃபெக்ட் தான். இண்டக்டிவ் எஃபெக்ட் எப்படி பெர்மனன்ட் எஃபெக்டோ அதே மாதிரி மீசோமெரிக் எஃபெக்டும் பெர்மனன்ட் எஃபெக்ட் தான். பட் இங்க வந்து என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம். ஸோ அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் அப்படின்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அண்ட் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டட் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வேலன்சி கம்ப்ளீட் ஆகல, இப்போ CH3+ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் தான். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா வேலன்சி பாருங்க, வேலன்சி வந்து கார்பனோட வேலன்சி 4. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கு. அப்போ வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட எதுல தான் வரும்? அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம்ல தான் வரும். சரிங்களா? டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டடும் அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம்ல தான் வரும். சரிங்களா? இந்த ஒரு சின்ன ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இதுலயுமே +M -M இருக்கு. எப்படி இண்டக்டிவ் எஃபெக்ட்ல +I -I இருந்துச்சோ அதே மாதிரி இதுலயும் +M -M இது இருக்கு. சரிங்களா? கிளாசிபிகேஷன். ஸோ எப்படி வந்து +M வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்றதுன்னா இங்க பாருங்க இந்த OR இருக்கு. இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் வந்து நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து டொனேட் பண்ணும். சரிங்களா? ஒரு ஆட்டம்ல நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ், அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து டொனேட் பண்ற கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். ஸோ ஆக்சிஜன் நீங்க கேட்கலாம், ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ் தானே, ஆக்சிஜன் ஏன் எலக்ட்ரான்ஸ் இழுக்காம டொனேட் பண்ணுது அப்படின்னா இதுல வந்துட்டு பாருங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதுல இந்த p ஆர்பிட்டால்ல தான் வந்து அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த p ஆர்பிட்டால் பக்கத்துல இருக்க கார்பனோட ஆர்பிட்டால்ல ஓவர்லாப் பண்ண முடியற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் ஆகும். ஸோ ஓவர்லாப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன வந்து டொனேட் ஆகுது. ஸோ இங்க பாருங்க இந்த எலக்ட்ரான்ஸ் டொனேட் ஆகுறது வழியா ஷிஃப்ட் ஆகுறது வழியா இந்த பாண்ட் என்ன ஆகுது? கார்பன் மேல ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இது வந்து டொனேட்டிங் டென்சிட்டி. சரிங்களா? வித்ட்ராயிங் எலக்ட்ரான் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நைட்ரஜனோட வேலன்சி பாத்தீங்கன்னா 3 தான். சரிங்களா? ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வச்சு நான் சொல்றேன், நைட்ரஜன் வேலன்சி 3 தான். பட் இங்க பாருங்க 4 இருக்கு, அதனால நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்க இருக்க இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கான்ஜுகேஷன், நான் கான்ஜுகேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னா வரதான் கான்ஜுகேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கான்ஜுகேஷன் பாசிபிலிட்டி வந்து எங்க இருக்கும் அப்படின்னா மீசோமெரிக், இந்த ஃபெனாமினா தான் நம்ம மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நீட்ல ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நோ பாண்ட் ரெசனன்ஸ் இல்லைன்னா நான் பாண்டட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஆர் நான் பாண்டட் ரெசனன்ஸ். இதுக்கு என்ன அப்படின்னா இந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைசேஷன் போகும். எங்க போகும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பை சிஸ்டம். அதாவது சிக்மா எலக்ட்ரான்ஸ்ன்றது வந்துட்டு பை எலக்ட்ரான்ஸ் மாதிரி டீலோக்கலைஸ்டு கிடையாது. ஸோ பை எலக்ட்ரான்ஸ், சிக்மா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். 2 ஆட்டம்க்கு நடுவில் சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். பட் பை எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை எலக்ட்ரான் கிளவுடு மாதிரி. சரிங்களா? ஸோ பை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன? டீலோக்கலைசேஷன். ஸோ பை எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்க அந்த லிபர்ட்டி எதுக்கு இருக்காது? சிக்மா எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்காது. ஃப்ரீயா வந்து மூவ் பண்ண முடியாது. பை எலக்ட்ரான்ஸ்னால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு டீலோக்கலைசேஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஓகே, எதுக்கு? பக்கத்துல இருக்க அட்ஜசன்ட் பை சிஸ்டம்க்கு இல்லையா? ஸோ அப்படி போகுது அப்படின்னா இந்த கண்டிப்பா இந்த பாண்ட் என்ன ஆகாது? இது வந்து ஸ்ட்ராங் பாண்ட், சிக்மா பாண்ட் ஸ்ட்ராங் பாண்ட் தான். ஸோ அதை பிரேக் பண்ண மாட்டோம் நம்ம. பட் பிரேக் பண்ணாம ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து காம்பவுண்டுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனாலதான் இது வந்து நான் பாண்டட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆக்சுவலா ஒரு சிக்மா பாண்ட் பிரேக் ஆகி இன்னொரு பை பாண்டை வந்து ஃபார்ம் பண்ண போறது கிடையாதுங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ எந்தெந்த கண்டிஷன்லாம் இந்த வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றது வழியா பார்க்கலாம். இன்னொரு திங் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இந்த பாயிண்டர். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன், எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன்
ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாசிபிள். சரிங்களா? இதை வச்சே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ இந்த 2 பேஜ்ல எவ்வளோ அடக்க முடியுமோ நான் அவ்வளோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம் இது ரிலேட்டடா, இல்லை வந்துட்டு நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சா போதும். பட் இதை அப்ளை பண்றதுக்கு தான் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுல தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். சரிங்களா? அதை அவாய்ட் பண்றதுக்கு சில டஃப்பான ப்ராப்ளம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸும் நான் போடலான் இருக்கேன். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோல ஒரு செட் ஆஃப் நீட் ப்ராப்ளம்ஸ் எடுத்திருக்கேன். பார்ட் 2 வீடியோலையும் ஒரு நிறைய டஃப்பான கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வர பாக்குறேன். ஓகே, இதுல பாருங்க. இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்க. இப்போ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஒரு எல்லா காம்பவுண்ட்லயும் ஒரு எஃபெக்ட் தான் ஆக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு காம்பவுண்ட்ல மல்டிபிள் எஃபெக்ட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் கொடுக்கணும் அப்படின்ற கொஸ்டின் வரும். ஸோ எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் மீசோமெரிக் எஃபெக்ட், கான்ஜுகேஷன் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த எஃபெக்ட். அதுக்கப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட், கடைசியா தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி. ஒரு காம்பவுண்ட்ல ஹைப்பர் கான்ஜுகேஷனும் இருக்கு, இண்டக்டிவும் இருக்குன்னா அப்ப நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ்ல ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ், எலக்ட்ரோமெரிக், மீசோமெரிக் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். பாக்குற இந்த காம்பவுண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால அந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? ஹைப்பர் கான்ஜுகேஷனா இண்டக்டிவான்னு வந்துச்சுன்னா யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? Methyl group attached to a positively charged carbon atom stabilizes the carbocation due to. அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த காம்பவுண்டை வந்து கொடுக்கல, பட் மெத்தில் குரூப் அட்டாச் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க? மெத்தில் குரூப் அட்டாச் டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் ஆட்டம். ஸோ இதுக்கு மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுக்கோங்க. மெத்தில் குரூப் இதுதான், அட்டாச் டு கார்பன் ஆட்டம் தட் கண்டெயின்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, எழுதியாச்சு. இப்போ இந்த CH3 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோமா? ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். ஸோ இங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த CH3 பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் ஐ எஃபெக்ட் தான். சரிங்களா? இங்கே பிளஸ் ஐ எஃபெக்ட் கொடுக்கல, மைனஸ் ஐ எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் பற்றி இங்கே திங்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அடுத்து இருக்க ஒரே ஆப்ஷன் நமக்கு ரெலவெண்ட்டாக, இந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ எப்படி ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன், இந்த கார்பன், ஸோ இதுக்கு நடுவில் இருக்க பாண்ட் என்ன? சிக்மா பாண்ட். கரெக்டுங்களா? சிக்மா பாண்ட் பிரேக்கும் ஆகக்கூடாது. ஸோ சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இமேஜினரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? இது நிஜத்தில் நடக்காது, பட் நம்ம வந்து இப்படிதான் அக்கௌண்ட் பண்றோம். ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம இதை வச்சுதான் நம்ம அக்கௌண்ட் பண்றோம். சரிங்களா? அந்த ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா இந்த பாண்ட் என்ன ஆகும்? இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். சரிங்களா? இங்க ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இதுதான் பாருங்க. ஸோ இதுதான் அந்த கார்பன். ஏன்னா கார்பனோட வேலன்ஸி நம்ம போடணும். ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அப்போ 3 பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க பாருங்க, கார்பனோட வேலன்சி 1 2 3 4 ஆயிடுது. ரைட்டா? ஹெச் வந்து புரோட்டானா போயிருக்கு, ஹெச் பிளஸ். ஸோ இந்த எதுக்கும் இருக்கு அந்த பாண்டு போயிடுச்சு பாருங்க. கார்பனுக்கும் ஹைட்ரஜன் நடுவுல இருந்த இந்த சிக்மா பாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து காணாம போயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டிஸ்பர்ஷன், அதாவது இங்க கார்பன்ல இருந்த அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்ப யாருக்கு வந்திருக்கு? ஹைட்ரஜனுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்பர்ஸ் ஆகுறது வழியா இந்த காம்பவுண்ட் என்ன ஆகுது? ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்பன் பாருங்க, இந்த கார்பனுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் என்ன கார்பன்? ஆல்பா கார்பன். கரெக்டுங்களா? ஸோ ஆல்பா கார்பன்ல இருக்க ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது இந்த மாதிரி இமேஜினரி ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். கரெக்டா? எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 3 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த கொஸ்டின்ல எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கூட ஃபியூச்சர்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஓகே, ஸோ 3 விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. என்ன இந்த மாதிரி இமேஜினரி ஸ்ட்ரக்சர் எத்தனை ஃபார்ம் ஆகும்? 3 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன? டிஸ்பர்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜை
இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகுறது வழியா சில சேஞ்சஸ் பண்றது வழியா என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்பர்ஸ் ஆகுது. ஒரு கார்பன்ல மட்டும் கிடையாது, கரெக்டா ஒரு ஆட்டம்ல மட்டும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, டிஸ்பர்ஸ் ஆகுது இந்த பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் among the following is. ஸோ இதுல எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதே தான் கார்போகேட்டையான் அப்படின்னு வரும்போது இண்டக்டிவ் எஃபெக்டும் இருக்கும், அதாவது பிளஸ் எஃபெக்டும் இருக்கும், ஹைப்பர் கான்ஜுகேஷனும் இருக்கும். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷனா இண்டக்டிவானா நீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, ஆல்பா, அதாவது இந்த கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் ஆல்பா கார்பன், ரைட்டா? இதுக்கு முன்னாடி ஆல்பா கார்பன் அப்படிங்கிறது எங்க சொல்லியிருப்போம்னா ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்க கார்பன் ஆல்பா கார்பன் சொல்லியிருப்போம், சரிங்களா? இங்க வந்து சார்ஜ் இருக்கிறதுக்கு பக்கத்து கார்பன் என்ன கார்பன், ஆல்பா கார்பன், அதுல அட்டாச் ஆயிருக்க ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க கார்பன் இருக்கு, ஸோ 2 பாண்ட் வந்து இந்த 2 குரூப்ல வந்து போயிடுச்சு, மிச்சம் 2 பாண்ட் யாரா இருப்பா, ஹைட்ரஜனா இருப்பா, சரிங்களா? அப்ப ஹைட்ரஜனா இருக்கும்போது எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு, ரைட்டா? இந்த சைட் பாருங்க, இதுவும் ஆல்பா கார்பன், இங்க வந்து மெத்தில் குரூப் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இங்க வந்து ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிடுச்சு, இந்த கார்பனை பத்தி தான் நம்ம பேசுறோம். 1 2 3, அப்போ ஒரு பாண்ட் எதுல இருக்கும், ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அப்ப இது வந்து 2, இது வந்து 1. ஸோ மொத்தமா எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிள், 3. இல்லைன்னா எப்படி சொல்லலாம், எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் பாசிபிள், 3. ஸோ எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அந்த அளவுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பாசிபிள், கரெக்டா? அதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுல பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, பக்கத்துல இருக்க கார்பன் ஆல்பா கார்பன், இதுல 3 ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ ஆல்பா வந்து இதுக்கு 3, இதுக்கு ஆல்பா வந்து 2, ஸோ 5 பாசிபிலிட்டிஸ். அடுத்த சி பாருங்க, இது இந்த கார்பன் தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்ப இந்த கார்பன் தான் என்ன கார்பன், ஆல்பா கார்பன். வேற ஏதாவது ஆல்பா கார்பன் இருக்கா, இல்ல, சரியா? ஸோ அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 1 2 3 அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் தான் வந்து ஒரு பாண்ட் என்ன பண்ணிருக்கோம், ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும், ஸோ ஒரு ஆல்பா கார்பன். இதுக்கு வாங்க, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, நீங்க எல்லா பாசிபிலிட்டியும் பார்க்கணும், எத்தனை ஆல்பா இருக்கு அப்படிங்கறத கரெக்டா பார்க்கணும். ஸோ பாருங்க, இங்க ஒரு ஆல்பா இருக்கு, இங்க ஒரு ஆல்பா இருக்கு, ரைட்? இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இதுவும் ஆல்பா கார்பன் தானே, ஏன்னா இந்த சார்ஜுக்கு, இந்த சார்ஜ் கண்டெய்னிங் கார்பனுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது எல்லாமே ஆல்பா, ஸோ அப்ப இதுவும் ஆல்பா. எத்தனை இருக்கு, இங்க 2, இங்க 2, இங்க 3 இல்லையா, அப்ப 7 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ இருக்கிறதுல யாருக்கு ஆல்பா ஹைட்ரஜன் அதிகம், இந்த காம்பவுண்ட்ல நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை விட்டுடுவீங்க, கரெக்டா? இதையும் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க, இதை விட்டுடுவீங்க. ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, பின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ என்ன பண்ணும், நீங்க ஒரு தடவை பாக்குறீங்க, ஒரு தடவை சால்வ் பண்றீங்கன்னா அந்த ஆன்சர் கரெக்டா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணும் இன்னொரு தடவை, ரைட்டா? ஸோ இதுல இருக்க எல்லா அட்ஜசன்ட் கார்பனுமே ஆல்பா கார்பன்ஸ் தான், ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் எத்தனை இருக்கும், 7 இருக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிள், நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், அந்த காம்பவுண்ட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க வந்து செக் பண்ணணும், அது கரெக்டா அப்படின்னு சொல்லணும். Given below are 2 statements. In an organic compound, when inductive and electromeric effect operates in opposite direction, the inductive effect predominates. ஸோ நான் உங்களுக்கு அந்த கடைசி ஒரு பாக்ஸ் போட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரியாரிட்டி ஆர்டர் எதுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இண்டக்டிவ் எஃபெக்டும் இருக்கு, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டும் இருக்கு அப்படின்னா, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் ப்ரிடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, உங்களுக்கு எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரோமெரிக், அதுக்கப்புறம் மீசோமெரிக், அதுக்கப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதுக்கப்புறம் இண்டக்டிவ் எஃபெக்ட், இதுதான் ஆர்டர். ஸோ எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். பட் இவங்க வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 எப்படி தப்புன்னு சொல்றோம், இந்த ஆர்டரை வச்சு சொல்றோம், கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் ஆர்த்தோ, அதாவது ஓசைலின் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. முதல்ல உங்களுக்கு இந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தான் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து டொலுவின், சரிங்களா? ஆர்த்தோசைலின் அப்படிங்கிறது வந்து ஆர்த்தோ, அதாவது இந்த CH3க்கு ஆர்த்தோன்னு பாத்தீங்கன்னா இது 2 தான் ஆர்த்தோ, இது 2 ஆர்த்தோ, இது 2 மெட்டா, இது வந்து பேரா, கரெக்டா? ஆர்த்தோசைலின் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல CH3 இல்ல இந்த இடத்துல CH3, ஓகே. மெட்டானா
இந்த இடத்துல இருக்க CH3 என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிடும். சரிங்களா? பேரா அப்படின்னா இங்க இருக்க CH3 என்ன ஆகும், இங்க போயிடும். ஓகே. மெசிட்டிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. மெசிட்டிலின்ல பாத்தீங்க அப்படின்னா CH3 CH3 CH3. ஸோ இதுதான் மெசிட்டிலின். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்த்தோசைலின். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க பை பாண்டட் சிஸ்டம் இருக்கா, பட் இங்க இது பாருங்க, கார்பன்ஸ் பாருங்க அட்டாச் ஆயிருக்கு. அந்த சப்ஸ்டிடியூவன்ட் பாருங்க, இங்க எழுதலாமா, HH அதே மாதிரி இதையுமே நீங்க என்ன பண்ணலாம், எழுதலாம். ரைட்டா? ஸோ இதை நான் வந்து இந்த ஹெச்சை வந்து நான் ரிமூவ் பண்றேன் புரோட்டானா. ஸோ இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் என்ன ஆகும், ஏன்னா இந்த 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 பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா கார்பனோட வேலன்சி பாருங்களேன். ஸோ ஒரு இமேஜினரியா வேற கலர்ல நான் போடுறேன். ஓகே. இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 2 3 4 5. ஸோ அதனால இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பாண்ட் என்னாகும், பென்ல வரும். ஸோ இந்த மாதிரி ரெசனன்ஸ் எப்படி இருக்கு, இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் வழியா இந்த மாதிரி ஒரு ரெசனன்ஸ் வந்து பாசிபிள். ரைட்டா? ஸோ என்ன என்ன இங்க கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 2ல, ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் ஆர்த்தோசைலின் in the light of the above. ஓகே, அப்சர்வ்ட் இன் த ஆர்த்தோசைலின், அவ்வளவுதான். ஸோ இந்த light of the above statements, choose the correct answer from the options given below. ஸோ எஸ், ஆர்த்தோசைலின்ல ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா தப்பு. ஏன்னா இந்த ஆர்டர் படி நம்ம எதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A tertiary butyl carbocation is more stable than a secondary butyl carbocation because of which of the following? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெர்ஷரி பியூட்டல் கார்போகேட்டியான்றது எப்படின்னு தெரியணும். கரெக்டாக எதை வச்சு நம்ம சொல்றோம் டெர்ஷரி பியூட்டல். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து டெர்ஷரி பியூட்டல் செகண்டரி பியூட்டல் பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி பற்றி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. டெர்ஷரி அப்படின்னா ஒரு கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுக்கோங்க, 3 அதர் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கணும். CH3 CH3 CH3. செகண்டரி அப்படின்னா 2 அதர் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும். அப்போ தேர்ட் ஒன் எதோட அட்டாச் ஆயிருக்கணும், வெறும் ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கும். சரி, நீங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுக்கணும். பிரைமரி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கணும். சரிங்களா, 2 ஹைட்ரஜன் போட்டுருணும். பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கீங்களா, அந்த கார்பனோட 2 ஹைட்ரஜன் போட்டுருணும். வேலன்சி ரொம்ப முக்கியம். நீங்க வந்து 4 வேலன்சி கரெக்டா போட்டீங்கன்னு பார்த்துட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இங்க பாசிட்டிவ், இங்க பாசிட்டிவ், இங்க பாசிட்டிவ் இல்லையா. இங்க பாருங்க ஹைட்ரஜன் கவுண்ட் பாருங்க. பிரைமரியில 1 டிகிரில வந்து 2 ஹைட்ரஜன், 2 டிகிரில 1 ஹைட்ரஜன், 3 டிகிரில எந்த ஹைட்ரஜனுமே இல்லை. ஸோ எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்துல இருக்க எல்லா கார்பனும் ஆல்ஃபா கார்பன் தான். ரைட்டா, இது ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன். ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்கு, இது வந்து ஆல்ஃபாவான ஆல்ஃபா கிடையாது. சரிங்களா, ஆல்ஃபான்றது எப்படி நம்ம சொல்லுவோம்னா கார்பன் அட்டாச் ஆயிருக்கணும். எது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல கார்பன் அட்டாச் ஆயிருக்கணும், அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கணும், அதுதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரிங்களா. ஸோ ஆல்ஃபா ஆல்ஃபா எத்தனை இருக்கு, இங்க 6 இருக்கு இல்லையா. டெர்ஷரியில பாருங்க 9 இருக்கு. பிரைமரியில எத்தனை இருக்கு, 3 இருக்கு. ஓகே. ஸோ 9 இது 6 இது 3. ஸோ ஏன் டெர்ஷரி பியூட்டல் வந்து ஸ்டேபிளா இருக்கு, ஏன் அப்படின்னா 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு ஆப்ஷன் ஏலாம் பாருங்க, மைனஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. CH3 வந்து பிளஸ் ஐ எஃபெக்ட் தான் கொடுக்கும், பிளஸ் ஆர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆறுன்னு இங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு இந்த ரெசனன்ஸ்க்காக சொல்றாங்க. ரெசனன்ஸ் தான் எங்க வரும், மீசோமெரிக் எஃபெக்ட். ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்டும் மீசோமெரிக் எஃபெக்டும் இன்டர்சேஞ்சபிளா வந்து அந்த வேர்ட்ஸை வந்து இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் அதெல்லாம் இங்க வரப்போறது கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு கண்டிப்பா டபுள் பாண்டட் சிஸ்டம், அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் இதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, இங்க கீழே அந்த ஆர்டரும் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டியான் அமங் த ஃபாலோயிங். ஸோ அகெயின் இதுலேயும் நீங்கள் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் செக் பண்ணணும்.
சரிங்களா? இது 2 டிகிரி, இது 2 டிகிரி, இது 2 டிகிரி. இது பாத்தீங்க அப்படின்னா 1 டிகிரி. ரைட்டா? ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், விட்டுறலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே டெர்ஷரி தான் ஸ்டேபிள், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி. சரிங்களா? கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி இப்படிதான் இந்த ஆர்டர்ல தான் அரேஞ்ச் ஆகும். இங்க வந்து பிரைமரி செகண்டரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி விட்டுலாம், நம்ம செகண்டரிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுல நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு 3 இருக்கு இல்லையா? இதுல 3 இருக்கு. இதுல ஏதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா இது வந்து த்ரைஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கார்பன்ல 3, அதாவது CH3 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 அட்டாச் இருக்கு. அதை தான் நம்ம ஷார்ட்டா CH3 த்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே. அண்ட் பி வாங்க, பில பாருங்க எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 எழுதிக்கிறேன். செகண்ட் ஒனுக்கு பாருங்க இங்க 2, இங்க 2, 4. தேர்ட் ஒன் பாருங்க, இங்க 2, எங்க எங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ 5. ஸோ எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அவ்வளோ அந்த அளவுக்கு காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இல்லையா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இதுக்கு தான் 5 வந்திருக்கு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், which of the following is correct with respect to minus I effect of the substituents? ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் வித்ட்ராயிங். ஸோ மைனஸ் ஐ அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமா இருக்கணும். ரைட்டா? ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமா இருக்குன்னா இங்க வந்து ஃபுல்லா பாருங்களேன் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ் இன்வால்வ் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே மைனஸ் ஐ எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஆக்சிஜன் தான் வந்து பிளஸ் ஐ எஃபெக்ட் ஆனதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஸ்டின் நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரைட்டா? ஸோ இங்க வந்து ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஸோ நீங்க பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன். ஸோ செகண்ட் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன். அதுக்கப்புறம் தேர்ட் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் பாத்தீங்கன்னா நைட்ரஜன். இல்லையா? பட் ஆப்ஷன் ஏ அண்ட் பி நீங்க பாருங்களேன். ஆப்ஷன் ஏ அண்ட் பி பார்க்கும்போது யார் வந்துட்டு இந்த ஆர்டர் ரெண்டுமே கரெக்ட் தான். அதாவது ஃப்ளூரினுக்கு அதிகமா இருக்கும், அப்புறம் ஆக்சிஜனுக்கு அதிகமா இருக்கும், அப்புறம் நைட்ரஜனுக்கு அதிகமா. ஆர்டர் ரெண்டுமே கரெக்ட் தான். ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏ தான் ரொம்ப கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த ஆர் கொடுத்துருக்கிறத பாருங்களேன், NRR. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து CH3 பிளஸ் ஐ எஃபெக்ட். சரிங்களா? எலக்ட்ரானை வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? பட் மைனஸ் ஐனா என்ன, போலாவே இது எல்லாமே மைனஸ் ஐ, எலக்ட்ரானை வாங்கிக்கக்கூடிய குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு question பார்த்துப்போம். which of the following is correct with respect to minus I effect of the substituents? ரைட்? ஸோ இதுல பாருங்களேன், ஆர். ஸோ ஆர் ரெண்டுமே இப்போ ஆறுங்கிறது ஆல்கைல் குரூப், அது எத்திலா இருக்கலாம், இந்த மெத்திலா இருக்கலாம், CH3. இல்லையா? ஸோ CH3 வந்துட்டு பிளஸ் ஐ எஃபெக்ட் ஷோ பண்ணக்கூடியது, அதாவது எலக்ட்ரானை இந்த சைட் தள்ளக்கூடியது. ஸோ இது எப்படி வந்து இந்த நைட்ரஜன் வந்துட்டு எலக்ட்ரான் ரிச் ஆயிடும். இந்த எலக்ட்ரானை தள்ளிட்ட பிறகு இந்த நைட்ரஜன் வந்து எப்படி இருக்கும், எலக்ட்ரான் ரிச் ஆயிடும். ஸோ இது வந்து என்னவா இருக்காது, எலக்ட்ரானை வாங்கக்கூடிய ஒரு குரூப்பா இருக்காது. ஸோ ரொம்ப அப்ரோப்ரியேட் பாத்தீங்க அப்படின்னா ஏ தான். பட் வந்து புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவும் கரெக்ட், பியும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பாத்தீங்கன்னா ஏ தான். ஏன்னா அங்க வெறும் ஹைட்ரஜன் தானே இருக்கு. ஹைட்ரஜன் வந்து எதுலையுமே வராது, பிளஸ் ஐலயும் வராது, மைனஸ் ஐலயும் வராது. இல்லையா? அப்ப வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரா இருக்கணும், மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா இருக்கணும். பட் புக் ஆன்சர் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க, நீங்க அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, 7th question. Which of the following carbocations is expected to be the most stable? ஸோ இதுல மோஸ்ட் ஸ்டேபிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பென்சின் ரிங்ல, ஏன்னா அது பென்சின் ரிங் தான். ரைட்டா? ஸோ பென்சின் ரிங்ல நமக்கு என்னன்னா ஒரு இது வந்து கார்பன் வந்து sp3 கார்பனா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னப்பா ஏன் sp3 சொல்றேன், இந்த ஒரு கார்பன்ல 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து அட்டாச் இருக்குவாங்க, அதனால sp3. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும்னா இது என்ன குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மைனஸ் ஐ தானே, ஏன்னா இது வந்துட்டு மைனஸ் ஐனா இந்த 4 வந்து மைனஸ் ஐல உங்களுக்கு கொடுப்பாங்க. ரிப்பீட்டடா இந்த குரூப்ஸ் மட்டும்தான் வரும்.
ஸோ இது எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களோ அங்க கண்டிப்பா என்ன 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 எஃபெக்டா ஆக்ட் ஆகும், மைனஸ் எஃபெக்டா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆப்ஷன் ஏல பாருங்க, நைட்ரோ குரூப் மைனஸ் ஐ எஃபெக்ட். அண்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் உள்ள குரூப் எல்லாமே வந்து என்ன டைரக்டிங் குரூப் அப்படின்னா மெட்டா டைரக்டிங் குரூப். ஸோ மெட்டா டைரக்டிங் அப்படின்னு நான் சொல்றேன்னா என்ன அர்த்தம்னா மெட்டா தான் இது இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இந்த குரூப்ஸ் எல்லாம் யார் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க, மெட்டாவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. பிளஸ் ஐ எஃபெக்ட் ஷோ பண்ற குரூப்ஸ் எல்லாம் எதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸ். ஓகே, எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா ரெசனன்ஸை வச்சு சொல்றாங்க. ஓகே, நான் இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கு ரெசனன்ஸ் வரைஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, நான் இதை அழிச்சிடுறேன். பிளஸ் எஃபெக்ட்னா மறந்துடாதீங்க, ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், இந்த மெட்டா டைரக்டிங் நான் சொல்லிட்டேன். ஒரு பென்சின் ரிங் கொடுத்துருக்காங்க. இல்லையா? ஸோ எங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, ஸோ இப்போ NO2 வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங், இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கு. ஆல்ரெடி பென்சின் ரிங்ல எப்படி இருக்கு, எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குனால எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கு. இப் சப்போஸ் இதுக்கு நான் வந்து ரெசனன்ஸ் வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து டைரக்டா மெட்டா பொசிஷன்ல இருக்கு, மெட்டா பொசிஷன்ல இது ஆக்ட் ஆகும். மெட்டா பொசிஷன் அண்ட் ஹிப்சோ பொசிஷன். ஹிப்சோ பொசிஷன் அப்படின்னா டைரக்டா இங்க அட்டாச் ஆயிருக்கு பாருங்க, இந்த கார்பனுக்கு டைரக்டா வந்து இந்த NO2 அட்டாச் ஆயிருக்கிறத ஹிப்சோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹிப்சோலையும் மெட்டாலையும், இது வந்து ஹிப்சோ இல்லையா, ஹிப்சோலையும் மெட்டாலையும் பாசிட்டிவ் சைன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்ஸ்டேபிள். இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏல பாருங்க, ஹிப்சோல இங்க வந்து பாசிட்டிவ் சைன் நான் கொடுக்கல. ஓகே, பட் இங்க வந்து பாசிட்டிவ் சைன் வரும். ஸோ இங்க வந்து மெட்டா பொசிஷன், மெட்டால வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஸோ அப்போ வந்து அன்ஸ்டேபிள். அடுத்து பில பாருங்களேன், இது என்ன பொசிஷன், இந்த பொசிஷன்ல தான் NO2 குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது என்ன பொசிஷன் அப்படின்னா ஹிப்சோ பொசிஷன். ஸோ ஹிப்சோல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுனாலும் அன்ஸ்டேபிள், ரைட்டா? டி பாருங்க, ஹிப்சோல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா, அன்ஸ்டேபிள். சி வந்து ஸ்டேபிள். ஸோ எப்படி வந்து சி வந்து ஸ்டேபிள் சொல்றேன் பாருங்களேன். இதுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரையும், நான் சொன்னதெல்லாம் ஷார்ட்கட். மெட்டாலையும் இப்சோலையும் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அங்க பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணக்கூடாது, வரவிடக்கூடாது. ஏன்னா அது அவங்க வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ண பாக்குறாங்க பென்சின் ரிங்ல இருந்து. பட் பென்சின் ரிங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருந்ததுன்னா கரெக்டா, எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை அட்ராக்ட் பண்ண முடியாது. இப்ப இதுக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் சிக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இங்க வந்து ஹெச், இங்க வந்து ஒய். ஸோ இப்போ நான் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், ரைட்டா? இங்க NO2 இருக்கு, ரைட்டா? இங்க பாசிட்டிவ் சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்ட பிறகுதான் இங்க வந்து ஒரு பென்சின் ரிங் வந்து ரீடைன் ஆகும். பட் சார்ஜ் பாருங்களேன், ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இது வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள். ஓகே, மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ஸ்டேபிள். ஓகே, மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெட்டா பொசிஷன் என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஸோ அதை வச்சுதான் இந்த கொஸ்டின் என்ன பண்ணும், நீங்க வந்து ஃபில்டர் பண்ணும். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following statement is not correct for a nucleophile? ஸோ நியூக்ளியோஃபைலை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லை. நியூக்ளியோஃபைல்னா யாரு, எலக்ட்ரான் ரிச்சா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபைல்னா என்ன, எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். லூவிஸ் பேசஸ்லாம் கூட நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணும். பட் எல்லா லூவிஸ் பேஸும் நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். பட் லூவிஸ் பேசஸா இருக்கிறது கூட நியூக்ளியோஃபைலா வந்து ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான். ஓகே, பேசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இட் டொனேட்ஸ் இல்லையா, it donates electrons. Okay, nucleophiles are not electron seeking. இது கரெக்டா? ஏன்னா நியூக்ளியோஃபைல்ஸே வந்து எலக்ட்ரான் ரிச் தான். ஸோ அவங்க வந்து எலக்ட்ரான் சீக்கிங்கா இருக்க முடியாது, எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் அவங்க இருப்பாங்க, ரைட்டா? ஸோ ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட். அமோனியா அப்படிங்கிறது NH3 இல்லையா, NH3ல என்ன இருக்கும், ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ இந்த லோன் பேர் வந்து அவைலபிளா இருக்கும் எதுக்கு, டொனேஷனுக்கு. ஸோ நியூக்ளியோஃபைல்னால என்ன பண்ணணும், எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணணும்.
பட் நியூக்ளியோஃபைல் இஸ் லூவிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லி லூவிஸ் ஆசிட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ லூவிஸ் ஆசிட் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும். ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும் இல்லையா? அதுக்கு அது கான்ட்ரடிக்டரியா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனால ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்ட், விச் மீன்ஸ் தப்பான ஆன்சர் கொஸ்டின்ல கேட்டிருக்க மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து இந்த இந்த பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிருப்போம். ரெண்டா நான் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருப்போம். இதுல வந்து நம்ம பேசிக்கா நம்ம என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இண்டக்டிவ், எலக்ட்ரோமெரிக் நம்ம பார்க்கல. இண்டக்டிவ் பார்த்துருப்போம், மீசோமெரிக் பார்த்துருப்போம், ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.